அட்வொகேட் ஜேர்னில முக்கியமான திருப்பு முனைகள்னு என்ன நினைக்கிறீங்க? என்னுடைய வழக்கறிஞர் ஜேர்னியில பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, நான் 2003ஆம் ஆண்டு சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்று முடித்தேன். பிறகு திரு கருப்பன் அவர்களிடத்திலே அப்பொழுது ஆளுமையாக இருந்து பிரசிடென்டாக இருந்தார் எம்ஹெச்ஏல. அவர்கிட்ட ஜூனியராக சில காலம் பணியாற்றி விட்டு, அதன் பிறகு மிஸ்டர் பி சீனிவாஸ் எம்பிஏல ட்ரெஷரராக இருந்தார். இப்போ ட்ரெஷரர் லேட்டஸ்டாக இருந்தார். அப்போ அவருடைய ஆஃபீஸில் அசோசியேட்டாக ஜாயின் பண்ணி அவர்கிட்ட ஒரு 2 ஆண்டு காலம் ஹைகோர்ட்டுடைய ரிட் சைட்ல எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸை நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் சங்கத்தில் நுழைந்த பொழுதே திரு கருப்பன் அவர்களுடைய கையை பிடித்து கொண்டு சங்கத்தில் நுழைந்ததால் நான் என்ரோல் செய்த அந்த வருடமே மதுரையுடைய பைஃபர்கேஷன் நடந்தது. மதுரையுடைய ஹைகோர்ட் பெஞ்சுடைய பைஃபர்கேஷன். அதன் காரணமாக அது நடக்கக்கூடாது என்பது மிகப்பெரிய போராட்டம் தமிழகம் எங்கும் நடைபெற்ற காரணத்தால் சென்னை உயர்நீதிமன்றத்திலே அது பூதாகரமாக வெடித்து பெரிய ஒரு போராட்டத்திற்கு வித்திட்டது. அப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 60 வழக்கறிஞர்கள் கைது செய்யப்பட்டோம். அந்த கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் நானும் ஒருவர். இப்பொழுது உள்ள சில தலைவர்களும் அப்பொழுது கைது செய்யப்பட்டார்கள் கருப்பன் அவர்களோடு. அது எனக்கு மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக நடந்தது. காரணம், எவ்வாறெல்லாம் வழக்கறிஞர்களுக்காக போராட வேண்டும், அந்த போராட்டங்களை எப்படி நடத்த வேண்டும், அந்த போராட்டங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றால் வழக்கறிஞனுடைய அந்த தொழிலுக்கும் அவருடைய பாதுகாப்பிற்கும் எவற்றையெல்லாம் முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு செயல் திட்டத்தை எனக்கு வந்தவுடனேயே இந்த சில முக்கிய போராட்டங்கள் எனக்கு தெளிவுபடுத்தியது. அதன் காரணமாக நான் அப்படியே வளர்ந்து 2013ஆம் ஆண்டு சங்க இசி மெம்பர் செயற்குழு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்று, 16ஆம் ஆண்டு நூலகர் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்று, 23ஆம் ஆண்டு பொருளாளர் பதவிக்கு வெற்றி பெற்று, மீண்டும் இப்பொழுது 2026ஆம் ஆண்டு பொருளாளர் பதவிக்கு இப்பொழுது போட்டியிடுகிறேன். இதுதான் என்னுடைய ஜேர்னி.